ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 29/4/2024 சித்திரை மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் பூராடம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ரிஷப ராசிதனை சார்ந்த ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்றைய தினம் உண்டு. பார்த்துருந்துக்கிடணும், நிதானிச்சிருக்கணும். சரிங்களா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம் மற்றும் மூலம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. அதேபோல் ரிஷபம் மற்றும் கடகம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள். இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் தேய்பிறை சஷ்டியாக அமைவதனால் முருகப்பெருமானினுடைய வழிபாடு இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் முருகன் வழிபாடு, குறிப்பாக இந்த குழந்தை இல்லாத தம்பதியர்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள், பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் பொது பலனின் அடிப்படையில் எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா மேஷ ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாள். ஒரு கலகலப்பாக இருப்பீர்கள். எதிலும் ஒரு புத்துணர்வும், பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு பிடித்த மாதிரி வாழ்வதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். வருமானம் சிறப்பாக அமையும். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். வரவேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் வந்து சேரக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் சின்ன சின்னதான உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு எந்த இடத்துல எப்படி ஆக்டிவாக இருக்கணும், எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த ஆக்டிவிட்டீஸை மாற்றி பண்ணி கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவீங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இடத்துல போய்ட்டு சிரிச்சுட்டு இருந்தால் தவறு இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையை உணராது சில செயல்களை செய்துவிட்டு இன்றைக்கி பலரின் பார்வையில் கொஞ்சம் தவறான நபராக காட்சியளிப்பீர்கள். அதை கொஞ்சம் திருத்திக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் சுப விரயங்களை வழங்குகின்ற நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாளாகவும் அமைகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு இந்த நாள் மிக மேன்மை. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக இந்த பொருள் வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வாங்குறதுக்கு திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவற்றை வாங்குவதற்கு இந்த நாள் மிக மிக மேன்மையான நாள். பொருளாதார ரீதியாக அதிக செலவுகளை கொடுத்தாலும் இந்த நாள் ஒரு திருப்திகரமான நாளாக அமையும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகளை தேடுவதற்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பு, பயன்படுத்தி கொள்ளலாம். மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம். பொருளாதார ரீதியாக அதிக செலவுகளை செய்து அதனால் சின்ன சின்னதான பின்னடைவுகளில் அமைவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அல்லது ஒரு சிலருக்கு நல்ல வருமானம் வரும், வருமானம் மொத்தமும் கடன் அடைக்கிறதுக்கே போய் அது கையில் நிற்காமல், அதாவது வருமானத்தை தக்க வைக்கின்ற அமைப்பு இன்றைக்கி மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லை. அப்போ கூடுமான வரையில் அதை ஒரு உருப்படியான ஒரு நல்ல செலவாகவாது மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம் என அனைத்திலும் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருமானம் சிறப்பு, ஆரோக்கியம் நல்ல மேம்படும், குடும்பத்திலேயே நல்ல மகிழ்ச்சி காணக்கூடிய நாள், காதல் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த முடியலும். ஆனால் ஆரோக்கியமும் செலவுகளும் பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆரோக்கியத்தில் இன்றைக்கி சற்று நிதானமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அளவுக்கு அதிகமான செலவுகளால் பொருளாதாரம் கையில் நிற்க முடியாமல் அளவுக்கு விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதேபோல் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சார்ந்து நல்ல லாபங்களை ஈட்டக்கூடியது மாதிரியான நாளாக அமைகின்றது. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட எந்த ஒரு நெருக்கடியையும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகள் போடுறதுக்கும் இந்த நாள் மிக சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் சற்றே மன அழுத்தங்கள் அதிகரிக்கின்றது மாதிரியான நாளாக அமைகின்றது. பொருளாதார ரீதியாக எந்த ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அந்த நெருக்கடிகளிலிருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆனால் கடனை வாங்கி மீண்டும் அந்த நெருக்கடிகளை பெரிதிப்படுத்தி விட வேண்டாம்.
தொழில் எதுவும் பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்ல மேன்மையை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம், சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பெண்கள் வழியிலிருந்து உதவி கிடைக்கும். தொழில் சார்ந்து அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கும். தொழிலில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கும். ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு மிக மிக மேன்மையான நாள் இன்றைய நாள். பூரம், பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூரில் போய் வேலை, ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூரில் போயிட்டு பழப்பு நடத்துறது, ஏதாவது ஒரு காரணத்திற்காக வெளியூர் சென்று அது குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். அல்லது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள் ஏற்படும், பார்த்திருக்கணும். உத்திரம், உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது. வருமான ரீதியாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. திடீர் அதிர்ஷ்டம் போல ஒரு சிலருக்கு திடீர்னு நன்மைகள் நடைபெறும். அஸ்தம், அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் உழைக்காமல் வருகின்ற வருமானம் அந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் அதிர்ஷ்ட அமைப்புகள் இன்றைக்கி கை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாள். தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகின்றது. கையில் 4 காசு பார்க்கக்கூடிய நாளாகவும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணுங்க. சித்திரை, சித்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வீண் செலவுகளால் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட ஒரு நகர்வு கிடைக்க முடியாத அளவுக்கு இன்றைய தினம் பொருளாதார நெருக்கடி இருக்கும். கூடுமான வரையிலும் கணவன் மனைவி உறவிலும் சற்று நிதானம் தேவை. சுவாதி, சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். குடும்ப அமைப்புகளில் இருந்து வந்தவர்களுக்கு பிரச்சனை இருந்து வந்தவர்களுக்கு அதெல்லாம் விலகி கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது. இதிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். அதேபோல் விசாகம், விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வாழ்க்கை துணையில் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையிறது மாதிரியான அமைப்போ, அல்லது ஹெல்த் நல்லா இருக்குன்னா உங்களோட அதிக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு அமைப்புக்கோ இன்றைய தினம் வாய்ப்பு அதிகம். சற்றே பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். வீண் செலவுகளை தவிர்க்கிறது மேன்மை, சரிங்களா? அது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும், பார்த்துக்குங்க. அதேபோல் அனுஷம், அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும். அதற்கான சுப விரயங்கள், மகிழ்ச்சிகரமான விரயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்வீர்கள். கேட்டை, கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் 2 விஷயம்ங்க. ஒன்று ஹெல்த்தையும் தொந்தரவு பண்ணும், இன்னொன்று பொருளாதாரத்தையும் தொந்தரவு பண்ணும். ஒரு சிலருக்கு கடன் சுமையை அதிகரிக்கின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த 2 விஷயத்திலையும் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? ஆக ஹெல்த் ரொம்ப கவனம், குறிப்பாக குழந்தைங்களுக்கு. தனுசு, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த முடியும் குறிப்பாக மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் புத்திரபாக்கியம் சார்ந்த நல்ல ஏற்றம் உண்டு. கையில் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாள். பிள்ளைகள் வழியிலிருந்து சில நன்மைகள் இன்றைய தினம் நடைபெறும். பூராடம், பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் மனம் முழுக்க கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி அப்படி ஆயிடலாம், இதை பண்ணிடலான்னு மனக்கோட்டை கட்டி, ஆனால் எதற்கும் ஒரு சரியான செயல்பாட்டை முன்னெடுக்காமல் அந்த காரியங்கள் அப்படியே தடப்பட்டு நிற்கும். பிளான் போடுறது முக்கியம் கிடையாது, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு அவசியமானது. ஆக காரிய தடையும் தாமதமும் ஏற்படும். பெருசாக எதுலேயும் இன்றைக்கி அகலக்கால் வைக்க வேண்டாம். உத்திராடம், உத்திராடத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்வது மாதிரியான நாளாகவும் தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். ஆரோக்கியமான தொழில் அமைப்புகள் நகரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். திருவோணம், திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எதிலும் சுகமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான நாள். மன நிறைவாக இருப்பீர்கள். ஆபரண சேர்க்கைகள் இன்றைய தினம் உண்டு. பணவரவு சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். தொழிலையும் ஒரு நல்ல ஸ்மூத்தான வளர்ச்சியை காணக்கூடிய நாளாகவும் பொருளாதாரம் மனமகிழ்ச்சி இரண்டும் மிக சிறப்பாக அமைகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது.
அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக நல்ல வரவு இருந்தாலும் அதிகப்படியான அலைச்சல்களும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு நிறைய மெனக்கெடுற மாதிரியான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பட்டே தீரும். அந்த வகையில் இந்த நாள் பெரிய முயற்சிகள் எதிலும் முக்கிய முயற்சிகள் எதிலும் தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியம். சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். தொழில் சார்ந்து சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் சில அலைச்சல்களுக்கு பிறகு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு சகோதரி உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தேவையில்லாத எந்த ஒரு தகவலையும் பிறரை பற்றி தவறாக கூறிவிட வேண்டாம். அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன பெயர்கேடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக தொழில் வேலை செய்கின்ற இடங்களில் புழங்குற இடங்களில் எதிர்பாலினத்தவர் சார்ந்து கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம்ங்க. சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற மாதிரியான நாளாகவும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் அப்படியே ஒரு மந்த தன்மை காணப்படும். ஆனாலும் அதன் மூலம் வருமானம் நல்லா தான் இருக்கும். தொழில் ஸ்லோவாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்கும் சம்பாதிக்கிற மாதிரியான வருமானத்தை இன்றைக்கி நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? கொடுக்கல் வாங்கல் சார்ந்து சிறப்பு. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள். வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சின்னதாக ப்ராப்ளம் வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு அதை பார்த்துருக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் செஞ்சு மாட்டிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் இப்படி தாங்க அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.